தென் தமிழகத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா வீடுகளுக்கும் இடையே பெரிய மரங்கள் நிறைந்த பாதைகள். சற்று சூரியன் மறைந்ததும் அந்த வழிகள் யாரும் பயணிக்க விரும்பாத இடமாக மாறிவிடும். அந்த கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. ஆண்டுகள் காலமாக காலியாகவே இருந்த அந்த வீட்டை பற்றி கிராமத்தார் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த வீட்டில் ஒரு சூனியக்காரி இருக்கிறாள். இரவில் வந்தா உயிரோடு விட்டுவிட மாட்டாள். ஒரு நாள் நகரத்திலிருந்து ரமேஷ் என்பவர் அந்த வீட்டை மிக குறைந்த விலையில் வாங்கினார். சின்ன விஷயங்களை நம்புவதில்லை என்ற ஒரு தைரியத்தில் அந்த வீட்டில் ஒரு இரவு தங்க முடிவு செய்தார். பிற்பகலில் எல்லாம் நன்றாகவே இருந்தது. ஆனால் இரவு 12 மணிக்கு வீட்டின் உள்ளே நாய் வெறித்தனமாக குரைத்தது. ரமேஷ் எழுந்து பார்த்தபோது ஒரு சத்தம் கேட்டது. அழைத்தியா? நான் வந்துட்டேன். திடீரென அறையில் காற்று சுழன்றது. கதவு தானாக மூடிக்கொண்டது. கண்ணாடியில் ஒரு வெண்மை நிழல், நீளமான முடி, சிவப்பான கண்கள். நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு நினைக்கிறியா? ரமேஷ் நடுங்கினார். தன்னிடம் வைத்திருந்த விஷ்ணு சக்தி கொடியை எடுத்தார். ஓம் நமோ நாராயணாய என்று கோஷம் போட்டார். ஆனால் அந்த பேய் சிரித்தாள். சாமியோட சக்தியும் என்கிட்ட வேலை செய்யாது. நான் சூனியக்காரி. உன் உயிரை நான் எடுத்தே தீருவேன். வெளியே ஓட முயன்ற ரமேஷின் முன்னால் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. சன்னல்களில் சிவப்பு நிற குருதி வழிந்தது. பின்னால் ஓசை, உன் சுவாசம் நாற்காலிக்கு முடிவா ஆகப் போகுது. ஆனால் ஒரு கணத்தில் ரமேஷின் தாய் வைத்திருந்த தாயம்மான் திருநீறு பையில் இருந்தது. அதை எடுத்துவிட்டு வீசியதும் பேய் நின்று நடுங்கினாள். இது முடியாது, இது தேவியின் சக்தி. அவள் நீண்ட அழுகையுடன் மங்கியாள். அந்த வீட்டின் கதவுகள் திறந்தன. ரமேஷ் உயிருடன் வெளியே வந்தார். ஆனாலும் முடிவில் அந்த வீடு இன்னும் அப்படியேதான். யாரும் செல்ல முயற்சிக்கவில்லை. அந்த சூனியக்காரியின் பேய் அவ்வப்போது ஒருவேளை தோன்றுகிறாளாம். இந்த முறை திருநீர் இல்லையா? அப்போ நீ என் உடையவன்.